ஆந்திரால குண்டூர்ல சிறு தொழில் பண்ற ஒரு முஸ்லிம் குடும்பம் இருந்தது. இவங்களுக்கு ஒரு பழக்கம். பல தலைமுறைகளா தினமும் காலையில இவங்க வீட்ல இருக்கிற திருப்பதி ஏழுமலையான் படத்துக்கு முன்னாடி குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் ஒண்ணா கூடி சுப்ரபாதம் படிப்பாங்க. கூடவே அக்ஷர சுத்தமா வெங்கடேஸ்வர ஸ்தோத்திரமும் மங்களாசாசனத்தையும் பாடுவாங்க. பல தலைமுறைகளா இந்த குடும்பம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஸ்ரீனிவாச அஷ்டோத்திரத்தை, அதாவது 108 திருநாமத்தை சொல்லி போற்றி கும்பிட்டு வராங்க. அப்போ இவங்க தோட்டத்துல இருந்து புடுங்கின பூக்களை ஒவ்வொரு அஷ்டோத்திரம் சொல்றப்பவும் ஸ்ரீனிவாசனுக்கு அர்ப்பணிக்கிறது வழக்கம். இவங்கள மாதிரியே திருப்பதி வேங்கடவான கும்பிட வர்ற பக்தர்களும் ஏழுமலையானுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சாங்க. அதுக்காக அந்த இறைவனுக்கு தங்கத்துல 108 பூக்களை, அதாவது சொர்ண புஷ்பத்தை செஞ்சு காணிக்கையா கொடுக்கறதா வேண்டிக்கிட்டாங்க. அவங்க நிதி நிலைமை காரணமா அந்த தலைமுறையால சில பூக்களை மட்டும்தான் செய்ய முடிஞ்சது. அதுக்கு அடுத்து வந்த 2 தலைமுறையை சேர்ந்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சொர்ண புஷ்பங்களை சேர்த்தாங்க. அதுக்கு அடுத்து வந்த 4வது தலைமுறையை சேர்ந்தவங்க தங்கத்தால 108 புஷ்பங்களை செஞ்சு முடிச்சாங்க. ஒவ்வொரு சொர்ண புஷ்பமும் 23 கிராம் எடையுள்ளது. இந்த 108 சொர்ண புஷ்பத்தையும் எடுத்துட்டு நடந்தே திருமலைக்கு போனாங்க. அங்க இருக்க அர்ச்சகர்களையும் உரிய அதிகாரிகளையும் சந்திச்சு அவங்க வேண்டுதலை பணிவோடையும் பக்தியோடையும் எடுத்து சொன்னாங்க. இந்த சொர்ண புஷ்பங்களை ஏத்துக்கிட்டு அஷ்டோத்திரம் சொல்றப்பவோ அல்லது வேறு ஒரு சேவை செய்யறப்பவோ ஸ்ரீனிவாசனுக்கு சமர்ப்பிக்கணும்னு வேண்டி கேட்டாங்க. அதை ஏத்துக்கிட்டா அவங்க பாட்டனார் முப்பாட்டனார் ஆன்மா சாந்தி அடையும்னோ, அவங்க குடும்பம் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கும்னோ கும்பிட்டு கேட்டாங்க. எந்த நிபந்தனையும் இல்லாம அதிகாரிகள் அவங்க காணிக்கையை ஏத்துக்கிட்டாங்க. வெங்கடேச பெருமாள் சேவைக்கு அதை பயன்படுத்துறதா உறுதியளிச்சாங்க. அப்போ இருந்து, அதாவது 1984 இருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில 6 மணிக்கு அஷ்டதல பாத பத்மாராதனைன்னு ஒரு சேவையை துவக்கினாங்க. அஷ்டதலம்னா 8 இதழ்கள். இந்த சொர்ண புஷ்பம் 8 இதழ்கள் கொண்ட தங்க தாமரை. இந்த அஷ்டதல பாத பத்மாராதனை பூஜையப்போ சுவாமியோட 108 திருநாமங்களையும் ஒன்னொன்னா சொல்லி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு தங்க தாமரைய அவரோட திருவடிகள்ல சமர்ப்பிப்பாங்க. இந்த அஷ்டதல பாத பத்மாராதனை சேவை பல தலைமுறைகளா திருப்பதி ஸ்ரீனிவாசன் மேல பக்தி செலுத்தின ஒரு குடும்பத்தோட பக்திக்கு இறைவன் திருவருளால கிடைச்ச அங்கீகாரம் மட்டும் இல்ல, இன்னைக்கும் பல பக்தர்களோட பேரானந்தத்துக்கு காரணமாகவும் இருக்கு.